வண்டி ஏன் வழி மறிக்கிறீங்க? ஏன் வழி மறிக்கிறீங்க? இதுக்கு நான் சொல்லுங்க வாடா. பப்ளிக் பண்ண 1000 கேஸ் போடுறீங்க. காவல்துறை அதிகாரி நீங்க எதை வச்சு நீங்க வழி மறிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? போயிட்டு இருக்கிற வண்டி நீங்க குறுக்காட்டி நிறுத்துறீங்கன்னா அப்ப நாங்க எங்க நிறுத்துவோம்? இல்ல பப்ளிக் வந்து எது பண்ணாலும் நீங்க ஒரு வழக்கு போடுறீங்க. ஒரு போயிட்டு இருக்கிற வண்டி அதிகாரிகளை வழி மறிச்சு டிராபிக் இடையூறு பண்றது நீங்க தான். நாங்க நிறுத்துமா? சொன்ன அரசு ஒரு அண்ணன் வராரு. அதிகாரிகிட்ட எல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க. எப்ப இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? கேஸ் போட்டு வழக்கு போட்டு அரசு பண்ணிட்டு பாப்பல போலாம், ஜெயிலுக்கு போலாம். வண்டி வர வண்டி வீட நிறுத்துறது நான் அதிகாரிகிட்ட சொல்றேன். தலைவர் நிக்க மாட்டாரு. நாங்க அங்கதான் ஸ்பாட்டுக்கு தான் போகணும். 2 இடத்துல வழி மறிக்கிறீங்க. தென்னை மட்டையை வச்சுட்டு வழி மறிக்கிறீங்க. தலைவரெல்லாம் இறங்க மாட்டாருங்க. தலைவரெல்லாம் இறங்கணும்னு சொன்ன இந்த இடத்துல டீ குடிச்சிட்டு செஞ்சிருவேன். ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குங்க, போங்க போங்க. அரசு பண்றத படிச்சோம்ல அரசு ஆகிக்கலாம். ஒரே நீங்க மட்டும் சார் எதுக்கு சார் நீங்க இப்படி குறுக்காட்டுறீங்க? சார் எதுக்கு இப்படி குறுக்காட்டுறீங்க? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல வந்தாருனால ஏன் இவர் இப்படி குறுக்காட்டுறீங்க? என்ன காரணம்? இல்ல இவங்க எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. உண்மை இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன கொலை குற்றவாளியா? சார் நீங்க தான் சார் நிறுத்துறீங்க. சார் நாங்கல்ல, நீங்க தான் நிறுத்துறீங்க. தப்பு உங்க மேல. நாங்க வண்டி நிறுத்துறோம். தடுத்து நிறுத்தினது காவல்துறை அதிகாரிங்க சார். இல்ல சம்பளம் கொடுத்தாலுமே நாங்க வந்து ரோட்ல உட்காந்து சாலை மறியல் வழக்கு போடுறீங்க சார். இல்ல சாலை மறியல் பண்ணா வழக்கு போடுறீங்களா? நீங்க எதுக்கு வண்டி போயிட்டு இருக்கிற வண்டி பண்ணாங்க எங்க விடுவோம்? சரி நாங்க வண்டி வந்து நீங்க வந்து நிறுத்தி சொன்னீங்கன்னா நாங்க சார் மேடம் நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க வண்டி வெட்டுறோம். நீங்க வண்டி நீங்க தான் கூப்பிட்டீங்க. நாங்க வந்து ரோட்ல கார் நிறுத்திட்டு எங்க போவேன் சார்? இல்ல ஒரே நிமிஷம் நீங்க பேசுங்க. நாங்க என்ன குற்றம் பண்றீங்க? ஒரு நீங்க அரசு பண்ணோன்னு வண்டி நிறுத்தணுங்க. இல்ல அங்க ஒரு அதிகாரி தடியோட நிக்கிறாரு. கண்ணமட்டையோட நிக்கிறாரு. அங்க வந்து தடியோட நிக்கிறாங்க. கண்ணமட்டையோட வர வேண்டாம். போலீஸ் அதிகாரிகள லத்தி இருக்கும். கண்ணமட்டை எப்படி வருது? என்ன இந்த ஆட்சியில் இப்படியாதான் பண்ணுவாங்களா? இந்த ஆட்சியில போலீஸ்க்கு ஒரு லத்தி கொடுக்கறது வக்கீல்ல எதுவும் சொன்னா அரசு பண்றதா பண்ணுங்க, ஜெயில போடுங்க. நாங்க போறோம் ஜெயிலுக்கு. கோபி கோர்ட்ல 2 திருடன் தப்பிச்சுட்டு போற போலீஸ் பாதுகாப்போட அவனை விட்டுறீங்க. எங்க தலைவர் வர்றாரு. எங்க தலைவர் நீங்க எதுக்கு வந்து வழி மறிச்சுட்டு இருக்கீங்க? நாங்க என்ன கொலை குற்றவாளியா? இல்ல திருடனா? இல்ல எதுக்காக நீங்க இப்படி வண்டி எதுக்காக நீங்க இது பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா எதுக்காக இப்படி பண்றீங்க? கோர்ட்ல 2 திருடன் தப்பிச்சுட்டு போனா நாங்க போலீஸ்க்கு நாங்க கோஆபரேட் பண்றோம். அதெல்லாம் விட்டுறீங்க. என்னமா எங்க தலைவர் வந்தாருன்னா ஈரோடு மாவட்டத்துல வந்தாருனால எப்ப பாரு அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன தப்புன்னு சொல்லுங்க. என்ன ரோட்ல உட்காந்துறாரு? இல்ல நாங்க இங்கேயே உட்காருங்க. நீங்க என்ன அரெஸ்ட் பண்றதா பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. பாத்துக்கல எப்ப பாரு இதே பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் ரோட்ல இருந்து எந்திரிக்க மாட்டேங்கண்ணா. அடிச்சு தூக்கிட்டு போக சொல்லுங்க. நான் உட்காந்துக்கிறேன்.